எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது? அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த முத்துமலர் அவங்களோட செகண்ட் ஃபேமிலி இப்போ விஜியோட வீட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க வந்ததுல இருந்தே சாரதா அவங்க குடும்பத்தோட நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. அதனால காவேரியுமே சில சமயங்கள்ல அப்செட் ஆகுறாங்க. இப்ப வீட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா தாத்தா, பாட்டி, சித்தி, காவேரி இவங்க 4 பேருக்குமான அந்த கான்வர்சேஷன காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டி காவேரி கிட்ட கொஞ்சம் கோவமா தான் பேசுறாங்க. ஆனா அந்த சமயத்த கூட காவேரி ரொம்பவே பாசிட்டிவா மாத்திட்டாங்க. ஏன்னா வயித்துல குழந்தை மூவ் ஆகுது அப்படிங்கிற மாரி, அம்மா அப்படிங்கிற மாரி சத்தம் போடுறாங்க. என்னாச்சுடி? என்னாச்சுடி? அப்படிங்கிற மாரி அவங்க வயித்த தடவி பார்க்குறாங்க. பாருங்க நீங்க என்ன திட்டுறதால என் குழந்தை ரொம்பவே கோவப்படுறா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே அவங்க வயித்துல கையெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாட்டி, தாத்தா, சித்தி அப்படிங்கிற மாரி அவங்க அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. கண்ணீர் விடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்தது. தாத்தாவுமே அதான் சொல்றாங்க. உன் வீட்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது காவேரி. அதெல்லாம் உன்ன மனச பாதிக்க தான் செய்யும். இருந்தாலுமே நம்ம குடும்பத்துக்காகவும், நம்ம குழந்தையோட நன்மைக்காகவும் நீ சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு, ஹெல்தியா இரு அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்றாங்க. பாட்டியுமே அதத்தான் சொல்றாங்க. என் பேரன என் கையில பெத்து குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப கங்கா ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. எனக்கு குமரன் 2 நாளா கால் பண்ணல அப்படிங்கிறதால, அவங்களுக்கு இப்ப குமரன் மேல ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. குமரன் ரொம்பவே நல்லவர் தான் அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களோட ஃபேமிலி ஜெனரேஷன் படி குமரன் ஏதாச்சும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி இப்ப கங்கா ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. குமரன் மலேசியா போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. திரும்ப வரப்ப ஏதாச்சும் ஒரு பொண்ணோட வந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டோரிய வேற பக்கம் திசை திருப்புறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கிருஷ்ணா கிட்டயுமே இந்த பாட்டி ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க. இப்ப அத பார்த்து வீட்ல இருக்கிற சாரதா, காவேரி, கங்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாட்டி மேல கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் எரிஞ்சு போய் இருக்கிறேன். அது எப்படித்தான் உங்களுக்கு அந்த செகண்ட் ஃபேமிலிய ஏத்துக்க முடியுது? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. பாட்டியுமே எதுவுமே தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்கமிங் ஸ்டோரி லைனுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.